ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு ஃபிலாலே அந்த டாஸ் கேட் செம மாதம் போச்சு. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள்லாம் நம்மளுக்கு அப்படியே ஆச்சரியத்தை கொடுத்து சூப்பராக இருந்தது. அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் இதில் என்ன கொடுமைன்னா, நல்லா கஷ்டப்பட்டு வாங்கினவங்களோட ஓட்டு எல்லாமே போச்சு. அதாவது ஓட்டுன்றவாங்க பாயிண்ட் எல்லாமே போச்சு. அதில் குறிப்பாக வாஷ் அவுட் ஆனவங்களாம் வந்துட்டு நம்மளுடைய விஷால் அருண் கண்டிப்பாக சொல்லி அவனை ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ரயான் வேறு மாதிரி வெறுத்தரமான சம்பவம் பண்ணார். ஜாக்லின் பார்ப்போம் ஒரே ஒரு இதில் வந்துட்டு அவங்களோட மொத்த பாயிண்ட்டு சௌந்தர்யங்களை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பவித்ரா வந்தாங்க. ஃபஸ்ட்டு போட்டாங்க காலி, ரெண்டாவது போட்டாங்க காலி. போச்சா இதில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதை பார்க்கும்போது அவ்வளோ இரிட்டேட்டான ஒரு சம்பவம். என்னென்னா, நேற்று வந்துட்டு நம்ம முத்துக்குமரன் வந்து ஒரு விஷயம் பண்ணியிருப்பார். திடீர்னு வந்துட்டு பிக் பாஸ் வந்து நியூ இயர் கிஃப்ட்டாக ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பார். அந்த 5 பாயிண்ட்டை வந்து யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னும் போது எல்லாம் ஒரு மாதிரி சண்டை போயிருக்கும். அப்புறமா வந்துட்டு அரை பாயிண்ட்டை பிரித்து நம்ம பேசி கொடுத்துடலாம் அப்படின் போது முத்துக்குமார் என்ன பண்ணுவார், மஞ்சரி எனக்கு தரையா, அரை பாயிண்ட் நான் ஒரு பாயிண்ட் நான் வச்சுப்பேன் அப்படின்போது, அவர் ஆக்சுவலாக 5ல் இருக்கார் நினைக்கிறேன், இல்லை 6ல் இருக்கார். நீ எனக்கு கொடுத்தனா 5 பாயிண்ட் ஆகிடுவேன் நான் அப்படின்னாங்க. வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டார். அவங்களே செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. சூப்பராக தேங்க்ஸ் சார் அப்படின்னாங்க. அவர் கவர்மெண்ட் போயிட்டார். இன்றைக்கி அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. சரிங்களா? அப்போ வந்துட்டு இங்கே வந்து பவித்ராவோட இது வந்து பவித்ரா வந்து பால் போடுறாங்க. அவங்க காலி ஆகுது. அவங்களோட 4 பாயிண்ட் இப்போ வந்து பிரிச்சுக்கலான்னு வருது. அதில் யாருக்கு கிடைக்குது அப்படின்னா, நம்ம முத்துக்குமன் மஞ்சரி பொம்மை மட்டும் விழலாம். இது எல்லாரோட பொம்மையும் விழுந்துருச்சு. பாவம் ரொம்ப நொந்து போயிட்டாங்க. அவங்களே ஃபீல் பண்ணாங்க, ஐயோ முத்து மஞ்சரிக்காக போகணும் பாயிண்ட்டுன்ற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அந்த 2 பாயிண்டில் வந்துட்டு முத்து என்ன பண்ணாரு, டக்குன்னு மஞ்சரி எனக்கு வேணா 3 பாயிண்ட் கொடுக்குறியா? ஏன்னா அதுக்கு முன்னாடி மஞ்சரிக்கு வந்துட்டு 2-3 ஆட்டத்தில் வந்துட்டு ஒரு பாயிண்ட் கிடச்சிருச்சு. அதிகப்படியாகவும் இருக்குது. நேற்று ஒரு பாயிண்ட்டு, அதுக்கு முன்னாடி 3 பாயிண்ட் அனாமத்தான் வருது. அதுவும் முத்துக்குமரனுக்கு போக வேண்டிய பாயிண்ட்டு இவங்களோட வன்மத்தால் அது போச்சு. இவ்வளோ பாயிண்ட்டு வச்சுக்கிட்டு ஒரு பாயிண்ட்டு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு. டக்குன்னு ஏன் அப்படின்ட்டாங்க. மூஞ்ச அப்படி ஒரு மாதிரி காமிச்சாங்க. உடனே இல்லை சும்மா கேட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டு எழுதிட்டார். செம்ம காண்டாயிடுச்சு. அதுக்கு தான் பாத்திரம் மறிஞ்சு பிச்சை போடணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இதை வந்து நான் பிச்சைன்னு சொல்ல மாட்டேன், பட் அதுதான் ஒரு பழமும் ஞாபகத்து வருது. யாருக்குமே வந்துட்டு பார்த்து செய்யணும். எல்லாமே நம்மளுக்கு செஞ்சிட மாட்டாங்கன்றத முதல் முத்துக்குமரன் புரிஞ்சுக்கணும். சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்.